இன்ஸ்பெக்டர் சிங்கம், நீங்க சொன்னதுனால இவங்க 2 பேருக்கும் எங்க ஹாஸ்பிடல்ல வார்ட் பாய் வேலைய கொடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இவங்க 2 பேரும் சுறுசுறுப்பாவும் நேர்மையாவும் வேலை செய்வாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நீதி நேர்மை எல்லாம் இவங்க உடம்புலயே ஊறி இருக்கு. 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க. எந்த நிலைமையிலயும் அவங்க இந்த நீதி நேர்மையை தவற விட மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. பூசணிக்கா மாட்டீங்க, நீ ஒண்ணு கவலையா படாத. ராத்திரி பகல உழைக்க நாங்க தயாரா இருக்கோம். அட கடவுளே மோட்டு, நீ இவரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவரு டாக்டர் மிஸ்ரா, புரியுதா? இவர்தான் இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ், சரியா? ஓ சாரி, நான் என் நண்பன் பூசணிக்கா மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். இவரு டாக்டர் மிஸ்ராவா? அவருக்கு யாரோ மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. டாக்டர், இங்க ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா வாங்க. மோட்டு பத்லு, சீக்கிரமா ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. நமக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெச்சர் நகர மாட்டேங்குது. வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது. அடே, நீ எதிர்பக்கமா தள்ளிக்கிட்டு இருக்கடா, அத பாருடா முதல்ல. ஆமா சாரி. பத்துலு, இரு நானும் வரேன். பத்துலு, என்ன விட்டு போகாத. அம்மா பேஷண்ட் அங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். பாரு, அங்க கூட்டமா இருக்காங்க. வா மோட்டு. அட கடவுளே, நான் இங்க கீழே இருக்கேன்டா. சிங்கம் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? என்ன ஆச்சா? ஆமா, சிங்கம் சார் எங்க? சிங்கம் சார், நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க கூடாது, வந்துருங்க. படுங்க சார், அப்படியே படுங்க. சிங்கம் சார், ஆஸ்பத்திரியிலே ரேமன் போடுற ஒரே ஆள் நீங்க தான். அம்மா, இது வரைக்கும் நல்லாதான் இருக்க. ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல, இனிமே என்னன்னு சொல்ல முடியாது. இத பாருங்க சிங்கம் சார், மனுஷனாக இருந்தா மரியாதை முதல்ல தெரியணும். பெரிய டாக்டர் வர்ற நேரத்துல இப்படி காலை தூக்கி அவர் மூஞ்சிக்கு நேரா காமிச்சிக்கிட்டா மரியாதையா இருக்காது. அம்மா, அட பாவிங்களா, என்னடா பண்றீங்க? டாக்டர் வந்து என்ன தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அம்மா, அப்பா. சாரி, அவர் மாட்டின மாதிரியே நானும் மாட்டிடுறேன். மரியாதை கெட்டு போயிடும். தொடாத என்ன சொல்லிட்டேன். சிங்கம் சார், உங்க காலை மேல தூக்குறதுக்கு உங்க காலை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்க வார்ட் பாய்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஒரு பட்டனை அழுத்தினா போதும், உங்க கால் தானா மேல போயிடும். இப்ப பாருங்க. 7 போட்டோமா? அட பாவி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது பண்றா? சாரி, பட்டனை மாத்தி அமைக்கிட்டேன். இருங்க. என்ன வச்சு காமெடி எப்படி பண்ணலையே? டேய், எந்த பட்டனை? இப்படி பாரு. அம்மா, என்கிட்ட கொடு. டேய், வேணடா, விட்டுருடா. எனக்கு தெரியாதா? இப்ப பாரு. அம்மா, டேய், என்கிட்டடா சாமிங்களா. வேணாப்பா சாமிங்களா. இந்த புது சுச்சி. என்ன வெளியே எடுங்க. கட்டளை நினைக்கிறேன். காப்பாத்துங்க. சார், அந்த பெட்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்க இந்த பெட்ல நிம்மதியா கால் நீட்டி படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், தயவு செஞ்சு கிட்ட வராத. ஏன் பெட்டிங்க? நீங்க என்ன பண்றீங்க? சார் படுத்துட்டு இருந்த பெட்ல போய் படுத்துங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே. யாரு?
அவனுக்கு சிக்கன், எனக்கு பொங்கலா? உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால மூளையில ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கப்புறமா நெஞ்சில ஆபரேஷன், அதனால உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் கொடுக்க சொன்னாங்க. தலையில ஆபரேஷன், அப்புறம் நெஞ்சில ஆபரேஷன். அட கடவுளே, இங்க என்னடா நடக்குது? சிங்கம் சார், நீங்க பீதி அடையாதீங்க. உங்களுக்கு சூப்பர் சாப்பாடை நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இந்த சூப்பை குடிச்சிட்டு இருங்க சார். அம்மா, நான் உங்களுக்கு சூப்ல சால்ட்டும் பெப்பரும் போட்டு தரேன். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். சிங்கம் சார், உங்களுக்கு பெப்பர் நிறைய போடணுமா கம்மியா போடணுமா? இந்தாங்க, இந்த சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிங்கம் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அட பாவி, கம்ம ஊத்தி சூப்ப கொடுத்துட்டியேடா. சாரி சார், நீங்க வாயை திறக்காம என்ன பேசுறீங்கன்னு புரியல. அநேகமா உங்களுக்கு வாயிலே ஒரு ஆபரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் சீஃப் டாக்டர் கிட்ட இத பத்தி சீப்பா சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க, உங்களுக்கு முதல்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ணிரலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆபரேஷன் பண்றதே உங்களுக்கு தெரியாது. அட பாவிகளா, எனக்கு இல்ல, மோட்டுவோட பிரெயினுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கடா. சிங்கம் சார், நில்லுங்க நில்லுங்க. எங்க சொல்லாம கொள்ளாம போறீங்க? சார் நில்லுங்க, உங்களுக்காக இதோ வந்துகிட்டு இருக்கோம். அட கடவுளே, தங்கா. பத்துலவா? போடா, சீக்கிரம் போ. சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நாங்க தந்தூரி சிக்கன் கொண்டு வந்திருக்கோம், பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னதாண்டா தந்தூரி ஆக்குவீங்க? நான் உங்க கூட வரமாட்டேன். சார், அங்கே நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், பாரத் மாதா மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்க அங்கேயே நிக்கணும். அட பாவிங்களா, உங்க கால்ல விழுந்து கேக்குறீங்க, என்ன விட்டுடுங்க. மோட்டு பத்துலு கிட்ட மாட்டினா தப்பிக்கிறதுக்கு இம்பாசிபிள், அதாவது சான்ஸே இல்ல. சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல வந்து படுத்தீங்கன்னா உங்களை அப்படியே சேஃபா அழுங்காம குழுங்காம ரூம்ல கொண்டு போய் நாங்க பத்திரமா சேர்த்துறோம். உங்க ரெண்டு பேரால தானடா நான் இந்த நிலைமைக்கு வந்து. அனுப்பு. அதுல படுத்துக்கிட்டு வாங்க. கம்மூத்திர சூப்ப கொடுத்து எனக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே. மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாது. உங்க உடம்புல இத்தனை அடி எப்படி பட்டுச்சு? இத பத்தி நான் என்கொயரி பண்றேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஸ்பெஷலா 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க உங்களை பேஷண்ட் மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, உங்களை ஒரு நல்ல நண்பன் மாதிரி பாத்துக்குவாங்க. மோட்டு பத்துலு, உள்ள வாங்க. அடுத்தவங்களுக்காகவே பிறந்தவங்க நாங்க. என்ன இந்த போட்டு சொல்றாரு? சிங்கம் சாருக்கு என்ன ஆச்சு? நம்மளை பத்தி இந்த பண்ண எனக்கு தெரியாதுல்ல.